ஹலோ ஆல். இன்னைக்கு வாட் ஒய் வென் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் நம்ம வந்து அயோனிக் அண்ட் கோவலன்ட் பாண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லூவிஸ் தியரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். லூவிஸ் தியரி தான் வந்து இதுக்கு இருக்க பேஸ். சரிங்களா, இந்த பேஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அயோனிக் கோவலன்ட் பாண்ட்ஸ் அந்த 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 பாண்ட்ஸ் நான் வந்துட்டு ஒரு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு செட் ஆஃப் மாலிக்யூல்ஸ் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த மாலிக்யூல்ஸ்க்கு இருக்க லோன் பேர் ஏன் இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ அதுக்கு இந்த லூவிஸ் தியரி வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, என்ன இந்த லூவிஸ் தியரியில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டம் வந்து ஸ்டேபிள் ஆட்டமாக மாறணும். ஜஸ்ட் ஒரு ஆட்டம் ஸ்டேபிள் ஆட்டமாக மாறணும் அப்படின்னா, பீரியாடிக் டேபிளில் நீங்கள் பார்க்குற ஆட்டம் எல்லாம் ஸ்டேபிள் ஆட்டமானா ஸ்டேபிள் அதாவது எலிமெண்ட் நீங்கள் பார்க்குறதெல்லாம் எலிமெண்ட் இல்லையா? ஸோ அந்த பர்டிகுலர் ஆட்டம் ஸ்டேபிளா அப்படின்னா ஒரு செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் ஸ்டேபிள். இந்த நோபல் கேஸ் இருக்கு இல்லையா, நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் கான்ஃபிகரேஷன். ஸோ அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே நேச்சுரலாகவே ஸ்டேபிள். பட் அதை தவிர்த்து மிச்ச எல்லா எலிமெண்ட்ஸும் வந்துட்டு ஏதோ ஒரு சேஞ்சஸ் அண்டர்கோ பண்ணுறது வழியாக வந்து தே ரீச் தட் ஸ்டெபிலிட்டி. ஓகே, ஸோ இவரோட கான்செப்ட் படி ஒரு ஆட்டம் வந்து ஸ்டேபிள் ஆட்டமாக மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எய்தர் தே அக்செப்ட் எலக்ட்ரான்ஸ். ஸோ அவங்க எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணணும், இல்லை அப்படின்னா தே லூஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் தே டொனேட். கரெக்டான வேர்ட் அக்செப்ட், டொனேட். ஓகே, ஸோ ஒன்று அந்த ஆட்டம் வந்துட்டு எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணணும், இல்லைன்னா அந்த அந்த ஆட்டம் வந்து எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். அப்படி டொனேட் பண்ணுறதுனால அவங்க வந்து எந்த கான்ஃபிகரேஷன் வந்து ரீச் பண்ணுவாங்க அப்படின்னா நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். ஓகே, இந்த கான்ஃபிகரேஷனை வந்து அவங்க ரீச் பண்ணுவாங்க. இந்த கான்ஃபிகரேஷன் அவங்க ரீச் பண்ணிட்டாங்க. ஏன்னா நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு. அதோட வேலன்ஸ் ஷெல் பார்த்தீங்க அப்படின்னா, வேலன்ஸ் ஆர்பிட்டால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஸோ தே ஹாவ் கம்ப்ளீட்லி ஃபில்டு வேலன்ஸ் ஆர்பிட்டால்ஸ். ஸோ இதுதான் ரீசன். அப்போ இவரோட தியரி படி ஒரு ஆட்டம் ஸ்டேபிள் ஆட்டமாக மாறணும். ஸோ அதுக்கு வந்து தே அக்செப்ட் ஆர் லூஸ் எலக்ட்ரான்ஸ். ஸோ அவங்க அக்செப்ட் இல்லை லூஸ் பண்ணுறதுனால எலக்ட்ரான்ஸை தே அட்டைன் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். யார் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்? நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ரைட்டா? ஸோ இப்போ வந்துட்டு இந்த கான்ஃபிகரேஷன் ரீச் பண்ணுறாங்கல்ல, ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் அவுட்டர் மோஸ்ட் நோபல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா S2P6. ஓகே, அப்போ எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கு ஆட் பண்ணீங்க அப்படின்னா 8 எலக்ட்ரான்ஸ். ஸோ 8ங்கிறதுக்கு தான் இங்கே வந்து ஆக்டெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ ஆக்டெட் கான்ஃபிகரேஷனை ரீச் பண்ணுறது வழியா உங்களுக்கு வந்து ஸ்டேபிள் அந்த ஆட்டம் வந்து எப்படி என்னவா மாறும் அப்படின்னா ஸ்டேபிளாக மாறும். ஓகே, ஸோ ஆட்டம் இது வழியா இந்த ஆக்டெட் கான்ஃபிகரேஷனை ரீச் பண்ணுறது வழியா ஆட்டம் வந்து ஸ்டெபிலிட்டியை அட்டைன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம்? சோடியம் எடுத்துக்கலாமா, இல்லை லித்தியம் எடுத்துக்கலாம். ஏன்னா அதோட அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 3 இல்லையா? ஹீலியம் நம்ம எடுத்துக்க மாட்டோம், ஏன்னா வந்துட்டு அது வந்து நோபல் கேஸ்ல வரும் இல்லையா? ஸோ அது வந்து ஆல்ரெடி ஸ்டேபிள். ஸோ இட் ஒன்ட் ஃபார்ம் பாண்டிங் வித் அனதர் ஹீலியம் இல்லையா? ஸோ அது வந்து இட்ஸ் நாட் நெசசரி ஃபார் ஹீலியம். ஹைட்ரஜனுக்கு நான் அப்புறம் வரேன். சரிங்களா, ஹைட்ரஜன் நம்ம லேட்டராக பார்ப்போம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹைட்ரஜன். லித்தியம் பார்த்தீங்க அப்படின்னா லித்தியம் வந்து அட்டாமிக் நம்பர் 3. ஸோ கான்ஃபிகரேஷன் 1:2, 2:1. ஸோ இப்போ இந்த லித்தியம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானை கெயின் பண்ணுமா இல்லை லூஸ் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரானை லூஸ் பண்ணுறது வழியா இந்த லித்தியம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த 1:2 கான்ஃபிகரேஷனை வந்துட்டு ரீச் பண்ணுது. ஓகே, ஸோ பட் நீங்கள் வந்து கேட்கலாம், ஏன் வந்து இந்த லித்தியம் வந்து ஒரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிட்டு 1:2 மாறாதா அப்படின்னு கேட்கலாம். ஸோ லித்தியம் வந்து எங்கே இருக்கும் பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ லெஃப்ட் சைட் ஆஃப் பீரியாடிக் டேபிள். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களோட டெண்டன்சி என்னன்னா வந்துட்டு இவங்கெல்லாம் மெட்டல்ஸ். ஸோ தே லூஸ் எலக்ட்ரான்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க பீரியாடிக் டேபிள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே தே ஹாவ் த டெண்டன்சி டு லூஸ் எலக்ட்ரான்ஸ். ஸோ எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ எலக்ட்ரான் இங்கே லூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை தான் லூஸ் பண்ணும். சரி, இந்த ஒன் எலக்ட்ரானை லூஸ் பண்ணுறது வழியா ஸோ இது நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனை ரீச் பண்ணுமா அப்படின்னா இது ரீச் பண்ணும். இது எந்த நோபல் கேஸோட கான்ஃபிகரேஷன்? 1s2 அப்படிங்கிறது ஹீலியம். கரெக்டா? ஸோ இதே வந்து 1s2 2s2 அப்படின்னு சொல்லி ரீச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஏன்னா இன்னொரு பாசிபிலிட்டி ஆஃப் இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. 2s2 அப்படின்னா உங்களுக்கு அட்டாமிக் நம்பர் 4. கரெக்டா? 1s2 2s2னா அப்போ அட்டாமிக் நம்பர் சம் எலமெண்ட் வித் அட்டாமிக் நம்பர் 4. வாட் இஸ் திஸ் எலமெண்ட்? பெரிலியம். ஸோ அப்போ வந்து பெரிலியம் வந்து ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக வந்துட்டு கிடையாது. சரிங்களா? நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா எல்லா எலிமெண்ட்டையும் வந்துட்டு இது பேசிக் கெமிஸ்ட்ரி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கான எக்ஸப்ஷன்ஸ்லாம் இருக்கு. பட் ஜென்ரலி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எலிமெண்ட்ஸ் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் ரீச் பண்ண வைக்கிறது தான் நமக்கான ஒரு எய்ம். கரெக்டா? ஸோ அதனாலதான் இந்த லித்தியம் வந்து மெட்டல்னு சொல்றோம், லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்குன்னு சொல்றோம், பீரியாடிக் டேபிள்ல அதெல்லாம் தாண்டி நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டன் பண்ணலாம். ஸோ நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டன் பண்றதுக்கு இது இன்னொரு எலக்ட்ரான் இங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அது வந்து நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் கிடையாது, அது பெர்லியமோட கான்ஃபிகரேஷன். ஸோ ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணுச்சுன்னா அது ஹீலியமோட கான்ஃபிகரேஷன் ரீச் பண்ணும். இது ஹீலியமோட கான்ஃபிகரேஷன். கரெக்டுங்களா? ஸோ அதனால லித்தியம் வந்து ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது. இந்த டெண்டன்சி தான் எப்படி இருக்கும் அப்படின்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலிமெண்ட்ஸ் போகுது இல்லையா டவுன் த குரூப். ஸோ இது எல்லாமே ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ற டெண்டன்சி கொண்டது. சரிங்களா? லித்தியம் கேஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் செட் எடுத்துக்கிட்டோம். நம்ம என்ன பண்ணலாம், நோபல் கேஸ்க்கு முன்னாடி செட் எடுத்துக்கோம். என்ன ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் செகண்ட் ரோல ஃப்ளூரின். கரெக்டுங்களா? ஸோ ஃப்ளூரினோட அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 9. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுங்க 1s2 2s2 2p5. ரைட்டா? அடுத்த இருக்க எலிமெண்ட் வந்து நோபல் கேஸ். கரெக்டா? அப்போ அதோட கான்ஃபிகரேஷன் எப்படி முடியும்னா s2p6 இருக்கும். ஸோ இதை அட்டைன் பண்ணணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும், இந்த ஃப்ளூரின் ஒரு எலக்ட்ரானை இவங்க வாங்கணும். கரெக்டா? ஸோ ஒரு எலக்ட்ரான் இவங்க வாங்கிட்ட பிறகு என்ன ஆகும், 1s2 2s2 2p6. ஸோ நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இது யாரோட கான்ஃபிகரேஷன்? நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். ஓகே, ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் இவங்க என்ன பண்றாங்க, ஃப்ளூரின் accepts electron, lithium donates electron. ஸோ இது ரெண்டும் முக்கியம். ஃப்ளூரின் வந்து எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணும், லித்தியம் டொனேட்ஸ் எலக்ட்ரான். ஸோ இவங்க ரெண்டு பேரோட பர்பஸ்மே சேம் தான். என்ன, அவங்க நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனை ரீச் பண்ணணும். ஓகே, இப்போ ஹைட்ரஜனுக்கு வருவோமா. ஹைட்ரஜன் ஸ்பெஷல் கேஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஹைட்ரஜன் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஹைட்ரஜன்ல வந்து அட்டாமிக் நம்பர் 1. ஸோ ஹைட்ரஜனோட வேலன்சி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 1 தான். எப்படி சொல்றோம் பாருங்க, இந்த 1s1 இல்லையா, அதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். இப்போ இந்த ஒரு எலக்ட்ரான் ரீச் பண்ணாலும் ரீச் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டு இந்த 1 வந்துட்டு போயிட்டு 2 மாறுறது. சரிங்களா? 1s0 இந்த கேஸ்ல. இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா 1s2. எக்ஸ்கியூஸ் மீ, 1s0 1s2. ஸோ இந்த 1s0வை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா புரோட்டான் சொல்றோம். ஏன் இதை புரோட்டான் சொல்றோம்? ஏன்னா ஹைட்ரஜன் ஆட்டம்ல சென்டர் நியூக்ளியஸ்ல ஒரு புரோட்டான் இருக்கும். கரெக்டுங்களா? ஷெல்லுல ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஸோ ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான். இந்த ஒரு எலக்ட்ரானும் போயிடுச்சுன்னா யார் தான் இருக்கா? ஒரே ஒரு புரோட்டான் தான் இருக்கு. ஸோ அதனாலதான் ஹைட்ரஜன் ஆட்டம் H+, அந்த ஒரு எலக்ட்ரான் போயிட்ட பிறகு H+ மாறிடுது. ஸோ அந்த H+ நம்ம என்னன்னு சொல்றோம், புரோட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? ரெண்டு எலக்ட்ரான் இதை கெயின் பண்ணிடுச்சு அப்படின்னா, அதாவது H வந்துட்டு இதேதான் நியூக்ளியஸ் இருக்கு, இன்னொரு எலக்ட்ரான் உள்ள வந்துட்டாங்க இதே ஷெல், அப்போ 1s2 மாறிடும். ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதுக்காக ஒரு நெகட்டிவ் சார்ஜ்
ஸோ நம்ம இது என்னன்னு சொல்றோம்னா ஹைட்ரைட் அயான். சரிங்களா, இது வந்து புரோட்டான், இதோட பேர் வந்து ஹைட்ரைட் அயான். ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த ஹைட்ரஜனுக்கு வந்துட்டு இருக்கும். சரிங்களா, ஏன்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் அதை வந்து இந்த ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணிட்டா புரோட்டானா மாறும். அந்த ஒரு எலக்ட்ரானை வந்துட்டு இன்னொரு எலக்ட்ரான் கெயின் பண்ணுச்சு அப்படின்னா அந்த ஹைட்ரைட் அயானா மாறும். ஸோ 2 பாசிபிலிட்டி, ஸ்பெஷல் கேஸ். ஹைட்ரஜன் ஆட்டம் கேஸ் வந்து ஸ்பெஷல் கேஸ். ஓகே, இது மற்ற எலிமெண்ட் மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது, 2 பாசிபிலிட்டிஸும் இருக்கும். ஸோ டிபெண்டிங் அப்பான் த ரெக்குவயர்மெண்ட், தீஸ் 2 பாசிபிலிட்டிஸ், இந்த 2 பாசிபிலிட்டிஸ்ல எது வந்து ஃபீஸிபிள் அப்படிங்கிறது டிபெண்டிங் அப்பான் த என்வாயர்மெண்ட். சரிங்களா, ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து லித்தியம் பார்த்தோம், நம்ம ஃப்ளூரின் பார்த்தோம், ஹைட்ரஜன் பார்த்தோம். பொட்டாசியம்க்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ என்ன ட்ரை பண்ணலாம்னா, எந்த ஆர்பிட்டாலில், அதாவது எந்த சப்ஷன் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அது வந்து கான்ஸ்டன்ட், இந்த குரூப்கே வந்து கான்ஸ்டன்ட். அதாவது எந்த ஆர்பிட்டாலில் அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கு அப்படின்றது நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இது நீங்களே சும்மா இந்த ப்ராப்ளம் வந்துட்டு ட்ரை பண்ணுங்க. ஓகே, எந்த ஆர்பிட்டால, எத்தனாவது ஆர்பிட்டால இந்த அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கு. ஸோ அட்டாமிக் நம்பர் தெரியணும். ஸோ அட்டாமிக் நம்பர் செக் பண்ணுங்க பீரியாடிக் டேபிளில். அப்புறம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுங்க. ஓகே, அண்ட் நீங்கள் வந்து ஆர்பிட்டால் கண்டுபிடிங்க, எந்த ஆர்பிட்டால அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குன்றத கண்டுபிடிங்க. ஓகே, இப்படி நீங்கள் ட்ரை பண்ணலாம். எதுக்கு? பொட்டாசியமுக்கு. ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த லூயிஸ் தியரி இல்லையா. இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா 2 பாண்டிங்கை நம்ம படிக்க போறோம் இன்னைக்கு. ஸோ பாண்ட்ஸை வந்து 2ஆ கிளாஸிஃபை பண்ணலாம். அயானிக் பாண்ட், கோவேலன்ட் பாண்ட். ஸோ அயானிக் பாண்ட் அப்படிங்கிறது எப்படி, எங்க ஃபார்ம் ஆகும், இது வந்து எப்படி ஃபார்ம் ஆகுன்றத நான் இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அயானிக் பாண்ட் பார்க்க போறோம். ஸோ அயானிக் பாண்ட் எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, 2 அயான்ஸ், அதாவது ஆப்போசிட் சார்ஜஸ்ல இருக்கணும். எக்ஸ் பிளஸ் இருக்கணும், சரிங்களா, ஒய் மைனஸ். ஸோ இது ரெண்டுமே ஆப்போசிட் சார்ஜஸ். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், இன்விசிபிள் அட்ராக்ஷன். ஸோ இந்த அட்ராக்ஷன் பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த டிஃப்ரெண்ட் போல்ஸ் இல்லையா, ஸோ அதனால எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். எக்ஸாம்பிள், ஒரு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு கண்டெய்னரில் சோடியம் மெட்டல் எடுத்துக்கோங்க. சோடியம் வந்து மெட்டல் ஃபார்மில் தானே இருக்கும், சோடியம் மெட்டல். குளோரின் வந்து Cl2 கேஸ். இது ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுறீங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இந்த கண்டெய்னருக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா, சோடியம் எல்லாம் ஒரு எலக்ட்ரானை வந்துட்டு லூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ லூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா Na+ ஆயிடுவாங்க. ஏன்னா ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணிட்டாங்க, ஒரு எலக்ட்ரான் டிஃபிஷியண்டா இருக்கு சோடியம் ஆட்டம்க்கு. ஓகே, ஒரு எலக்ட்ரான். இந்த இந்த எலக்ட்ரானை யார் வாங்கிப்பாங்க அப்படின்னா குளோரின் வாங்கிப்பாங்க. ஸோ குளோரின் எப்படி வாங்கிப்பாங்கன்னா, உங்களுக்கு குளோரின் வந்துட்டு இதோட அட்டாமிக் நம்பர் பாருங்க. ஸோ குளோரினோட அட்டாமிக் நம்பர் என்ன? 17. ஸோ இதுக்கு வந்து நீங்க எழுதுனீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p6, இதுலேயே 10 வந்திருக்கும் இல்லையா, 3s2 3p5, கரெக்டா. ஸோ அவுட்டர், அதாவது அவுட்டர் வேலன்ஸ் ஷெல் கான்ஃபிகரேஷன் பாருங்களேன். ஸோ இதான் வேலன்ஸ் ஷெல் கான்ஃபிகரேஷன், இல்லை அவுட்டர் மோஸ்ட் ஷெல் கான்ஃபிகரேஷன் சொன்னாலும் ஒன்று தான். இதை ஆட் பண்ணுங்க எலக்ட்ரான்ஸை. ஸோ எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குமா. ஸோ அந்த 7 எலக்ட்ரான்ஸையும் நான் எப்படி போட போகிறேன் பாருங்க. 7 எலக்ட்ரான்ஸு 1 2 3 4 5 6. ஸோ இங்கே 6 போட்டேன். இன்னும் ஒரு எலக்ட்ரான் வந்து குளோரினோடதே இருக்கு 7. இந்த 1 எலக்ட்ரான் வந்து சோடியம் கொடுத்துருச்சுன்னா என்ன ஆகும்? 1 2 3 4 5 6 7 8. ஸோ இது வந்து ஆக்டேட்டை ரீச் பண்ணிடும், கரெக்டா. ஸோ சோடியமோட அட்டாமிக் நம்பர் 11. இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வரையும் எழுதுவோம். 1s2
2s2 2p6 இதுலயே வந்து 10 வந்துருச்சு இல்லையா, 3s1. இந்த ஒரு எலக்ட்ரானை இவங்க லூஸ் பண்ணிட்டாங்க, இது நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். ஓகே, அந்த ஒரு எலக்ட்ரான் தான் யாருக்கு போறா, இந்த குளோரினுக்கு போகுது. ஓகே, இந்த குளோரின் கேஸ் வந்து குளோரின் பாண்ட் குளோரினா இருக்கும், இதை உடைச்சிரும். ஸோ உடைச்சு இந்த இது உடஞ்சிருச்சு அப்படின்னா குளோரின் வந்துட்டு இந்த கான்ஃபிகரேஷன்ல தான் இருக்கும், அன்ஸ்டேபிள் ஆட்டம். ஸோ இந்த ஒரு எலக்ட்ரான் இது வந்து குளோரின் வாங்கிட்டு, குளோரின் ஆட்டம் வாங்கிட்டு NaCl இருக்கும், Na பிளஸ் Cl மைனஸ். நம்ம இந்த மாதிரி ஒரு பாண்ட் போட மாட்டோம், NaCl அப்படின்னு சொல்லிட்டு போட மாட்டோம், இது தப்பு. ஏன்னா இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்க அட்ராக்ஷன் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் டியூ டு சார்ஜஸ். கரெக்டா? ஸோ இந்த எலக்ட்ரான் வந்து கம்ப்ளீட்டா இந்த குளோரினுக்கு வந்து என்ன ஆயிடுது, ஒரு இந்த ஆட்டம்ல இருக்க அந்த எலக்ட்ரான் குளோரின் ஆட்டம்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது. ஓகே, ஸோ இது வந்துட்டு இது வந்து பாண்டை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு, என்ன பாண்ட், கோவேலன்ட் பாண்டை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தான் இந்த இந்த ஒரு நம்ம ஐஃபன் மாதிரி நம்ம சிம்பிள் போடுறோம் இல்லையா. ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில். ஸோ இந்த இது வந்து எதுக்குன்னா கோவேலன்ட் பாண்டுக்கு, சரிங்களா. ஸோ இது வந்து அயானிக் அட்ராக்ஷன். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு ஒரு கன்க்ளூஷன் ஏதாவது கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியும். ஒரு எலிமெண்ட் ஆன் த left side of periodic table transfers one or more electron. ஏன் இங்க ஒன் ஆர் மோர் எலக்ட்ரான்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்க அடுத்தது பாருங்களேன், லித்தியம் சோடியம் பொட்டாசியம் இருக்கு, பெர்லியம் மெக்னீசியம் கால்சியம் இவங்கெல்லாம் வந்துட்டு 2 எலக்ட்ரான் லூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆல்கலி மெட்டல்ஸ், இந்த ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். ஸோ 2 எலக்ட்ரான் அவங்க லூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இங்க ஒன் ஆர் மோர் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. ஓகே, to an element on the right side of the periodic table. ஸோ அயானிக் பாண்ட்ஸ் எல்லாம் எப்போ ஃபார்ம் ஆகும், லெஃப்ட் சைடில் இருக்க எலிமெண்ட்ஸ். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்க இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே ரைட் சைடில் இருக்க எலிமெண்ட்ஸ்க்கு ஒன் ஆர் மோர் எலக்ட்ரான்ஸை வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது என்ன டைப் ஆஃப் பாண்ட் ஃபார்ம் ஆகும், அயானிக் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே, ionic bond is formed. ஓகே, ஸோ இப்படிதான் அயானிக் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அடுத்து நம்ம வந்து கோவேலன்ட் பாண்ட்ஸ் வந்துட்டு பார்ப்போம். கோவேலன்ட் பாண்ட்ஸ் வந்துட்டு எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். கோவேலன்ட் பாண்ட்ஸ்னா என்ன, மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இல்லையா. ஸோ 2 ஆட்டம், ஆட்டம் எக்ஸ் ஆட்டம் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நடுவில் ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பாண்ட்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இந்த 2 எலக்ட்ரான்ஸும் மியூச்சுவலாக ஷேர் ஆயிருக்கும். அதாவது இந்த ஆட்டம் எக்ஸ் ஆட்டமும் ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருக்கோம், ஒய் ஆட்டமும் ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருக்கோம். ஸோ 2 பேரும் ஷேர் பண்றாங்க. ஸோ எப்படி ஃபார்ம் ஆகும், மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். Electrons leads to covalent bond. Okay. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்களேன், ஃப்ளூரின் கேஸ். ஓகே, F2. ஸோ F2 அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் உங்களுக்கு தெரியும். இதோட வேலன்ஷியல் கான்ஃபிகரேஷன் முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி முடியும் அப்படின்னா S2P5 முடியும், சரிங்களா. அப்போ S2P5னா டோட்டலாக ஆட் பண்ணுங்க. இது வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். பேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் இதுக்கு முன்னாடி 2s2 2p5 இருக்கு இல்லையா. ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கணும், அந்த 2 ரெண்டுமே வந்து வேலன்ஸ் ஷெல்லு தான். ஸோ வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான்ஸை நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஆட் பண்ணால் 7. ஸோ 7 எலக்ட்ரான்ஸ் போடணும், 1 2 3 4 5 6 7. ஸோ இன்னொரு ஃப்ளூருன்னு இருப்பாங்க, 1 2 3 4 5 6 7. ஸோ இந்த எலக்ட்ரானும் ஷேர் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும், ஸோ மற்ற எலக்ட்ரான்ஸ்லாம் நம்ம டிஸ்டர்பே பண்ணல, ஓகேவா. ஸோ இந்த ஃப்ளூரினுக்கும் பாருங்க 8 எலக்ட்ரான்ஸ் வந்துடும்.
அதே மாதிரி இந்த ஃப்ளூரினுக்கும் 8 எலக்ட்ரான்ஸ் வந்துடும் கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கூட அந்த ஆக்டேட்டை வந்து என்ன பண்ணலாம், ரீச் பண்ணலாம். பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா? ரெண்டு நான் மெட்டல், ஏன்னா இதுவும் நான் மெட்டல் இதுவும் நான் மெட்டல், இந்த ரெண்டுமே சேர்ந்து ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ண முடிஞ்சு இல்லையா? ஸோ அப்போ நமக்கு வந்து ஒரு மாலிகுல் F2 மாலிகுல் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஸோ நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம், கோவேலண்ட் மாலிகுல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? கோவேலண்ட் பாண்ட் வழியா தான் இது வந்து ஸ்டெபிளைஸ் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ இங்க வந்து இந்த ஃபார்ம் ஆகிற பாண்ட்ல என்ன ஆகுது, மியூச்சுவல் ஷேரிங் நடக்குது. இப்போ ஃப்ளூரின் பார்த்துட்டோம். HCl பார்ப்போம். HCl அப்படிங்கிறது ஒரு HClக்கு நடுவுல என்ன பாண்ட் இருக்கும் அப்படின்னா, இது வந்து கோவேலண்ட் பாண்ட். ஓகே, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது வந்து H+H+, இது Cl-, அதனால இதை வந்து அயானிக்னு சொல்லக்கூடாது. இதுக்கு நடுவில் என்ன பாண்ட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும் அப்படின்னா கோவேலண்ட் பாண்ட் தான். H கிட்ட ஒரு எலக்ட்ரான் இருக்கு. குளோரின் கிட்ட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 எலக்ட்ரான்ஸ் இல்லையா? ஸோ ஏன்னா ஃப்ளூரினுக்கு எப்படியோ அதே மாதிரி தான், 1 2 3 4 5 6 7. ஸோ இந்த ஹெச் இந்த எலக்ட்ரானையும் எடுத்துட்டு, உங்களுக்கு இது காட்டுறேன் பாருங்க, இந்த எலக்ட்ரானையும் எடுத்துட்டு இது 1:2 மாற முடியும். இது யாரோட கான்ஃபிகரேஷன், ஹீலியமோட கான்ஃபிகரேஷன். கரெக்டா? ஸோ ஏன்னா இந்த ஷேரிங்ல கிடைக்குது இந்த ஹெச்சுக்கு. குளோரின் இந்த ஒரு எலக்ட்ரானை எடுத்துட்டு இல்லையா, இது வந்து ஆக்டேட்டை ரீச் பண்ண முடியும். இது நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனை ரீச் பண்ண முடியும். கம்ப்ளீட் ஆகிடும் ஒன்று. அதாவது இது வந்து 3s2 இல்லையா, 3s2 3p6 மாறிடும் கான்ஃபிகரேஷன். ஸோ இப்படியும் ஸ்டெபிலிட்டி ரீச் பண்ணலாம். இப்போ ஓகே, HCl சொல்லிட்டோம், 2 ஆட்டம் வச்சு நம்ம பார்க்குறோமே, 3 ஆட்டம் 4 ஆட்டம்லாம் வச்சு பார்ப்போமே. எப்படி, வாட்டர் எடுத்துப்போம் எக்ஸாம்பிள். ஸோ ஆக்சிஜன் பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8. ஸோ நீங்கள் கான்ஃபிகரேஷன் எடுத்தீங்கன்னா 1s2 2s2 இல்லையா 2p4. கரெக்டா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, இங்க வந்து ஆக்சிஜனுக்கு நீங்க வேலன்ஸ் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா இதுதான் வேலன்ஸ் எலக்ட்ரான், அப்போ 6 தான். அப்போ ஆக்சிஜன் எப்படி வரையலாம், 1 2 3 4 5 6 இல்லையா? அப்ப இன்னும் 2 எலக்ட்ரான் தேவைப்படுது. இந்த 2 எலக்ட்ரான் யார் கொடுக்க போறாங்க அப்படின்னா, 2 ஹைட்ரஜன் கொடுக்கலாம். பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல. ஸோ அப்போ ஆக்சிஜன் சென்டர்ல போட்டுப்போமா, இந்த ரெண்டு ஹைட்ரஜன் என்ன பண்ண போறாங்க, இண்டிவிஜுவலா ஒரு எலக்ட்ரானை கொடுக்க போறாங்க, ஆல்ரெடி இருக்க ஒரு எலக்ட்ரான் இல்லையா? ஸோ இந்த ஒரு ஹைட்ரஜன் என்ன பண்ணலாம், ஒரு எலக்ட்ரானை கொடுக்கலாம். ஓகே, ஸோ ஆக்சிஜன் ஒரு எலக்ட்ரானை கொடுக்கணும் இல்லையா, ஒரு எலக்ட்ரான், இது ஒரு எலக்ட்ரான். நான் லீனியராகவே உங்களுக்கு எழுதுறேன். ஸோ ஹைட்ரஜன் கிட்ட ஆல்ரெடி ஒரு எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, ஆக்சிஜன் வந்துட்டு என்ன பண்ணும், ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருச்சு. கரெக்டா? ஸோ இங்க ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருச்சு, இங்க ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருச்சு, இது 2 எலக்ட்ரானும் போயிடுச்சு இல்லையா? ஸோ இங்க வந்து 6 எலக்ட்ரான்ஸ், இதுல 2 எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா 4 எலக்ட்ரான்ஸ். அப்ப ரிமைனிங் இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும், லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸா நம்ம வந்து காட்டணும். அப்போ வாட்டரோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா பென்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் வாட்டரோட ஷேப்பை. சரிங்களா? ஸோ அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை நம்ம இப்படி தான் வந்து காட்டணும். ஸோ இதுதான் வாட்டரோட ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ வாட்டர் வந்து இப்படி தான் ஃபார்ம் ஆகுது. 2 ஹைட்ரஜன், இவங்களுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் 2 எலக்ட்ரான் கிடச்சிரும் ஒவ்வொரு ஹைட்ரஜனுக்கும். இந்த ஆக்சிஜனுக்கும் பாருங்க 8 எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு அரௌண்ட் திஸ் ஆக்சிஜன், இந்த 8 எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணும், ஆக்டேட்டை ரீச் பண்ண வைக்கும். ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள் 3. எக்ஸாம்பிள் 4 பார்ப்போமா? என்ன எடுத்துக்கலாம், அமோனியா. உங்களுக்கு தெரியும் ஃபார்முலா NH3 அப்படின்றத படிச்சிருப்பீங்க, ரைட்டா? ஸோ நைட்ரஜனுக்கு பாருங்க, நைட்ரஜன் கான்ஃபிகரேஷன் என்ன, நைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 7, 1s2 2s2 2p3. அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்கு, 5. ஸோ என்ன பண்ணலாம், நைட்ரஜன் எழுதிக்கோங்க, 1 2 3 4 5. இப்போ உங்களுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுது, 3 மோர் எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுது. 3 எலக்ட்ரான்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஸோ அந்த 3 எலக்ட்ரான்ஸ் தர 3 ஹைட்ரஜன் ரெடியா இருக்கலாமா? இப்ப எப்படி வரையலாம், கரெக்டா 3 ஹைட்ரஜன், ஒவ்வொரு பாண்ட்லயுமே 2 எலக்ட்ரான்ஸ்.
ஸோ இவங்க ஷேரும் பண்ணணும். நீங்க வாங்குறது மட்டும் இல்லாம ஷேரும் பண்ணணும். 3 ஹைட்ரஜன் இருந்தா 3 எலக்ட்ரான்ஸ் நீங்க என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணியிருக்கணும். அப்ப 3 எலக்ட்ரான்ஸ் இதுல ஷேரிங்ல போயிடுச்சுன்னா ஒரு லோன் பேர் இருக்கும். ஸோ இதோட அமோனியோட ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா பிரமிடல் ஷேப். ஸோ இப்படிதான் இருக்கும். இந்த ஷேப் என்ன? பிரமிடல் ஷேப். ஓகே, அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மீத்தேன் CH4. கார்பனோட கான்ஃபிகரேஷன் பாருங்க. 1s2 2s2. அட்டாமிக் நம்பர் வந்து 6 இருக்கு கார்பனுக்கு. 2p2. அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் 4. ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் 4ங்கிறதுனால இதை நம்ம எப்படி எழுத போறோம்? 1 2 3 4 இல்லையா? இப்போ எத்தனை உங்களுக்கு தேவைப்படுது ஆக்டெட் ரீச் பண்றதுக்கு? இன்னும் 4 மோர் தேவைப்படுது. 4 மோர் எலக்ட்ரான்ஸ் இல்லையா? அப்ப 4 ஹைட்ரஜன் எடுத்துக்கலாமா? ஸோ இப்போ இந்த 4 ஹைட்ரஜனும் என்ன பண்ணுவாங்க? பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இந்த 4 எலக்ட்ரானே இது ஷேர் பண்ணி தான் ஆகணும். ஷேர் பண்ணி இந்த 4 ஹைட்ரஜனை வந்து அது பாண்ட் ஃபார்ம் பண்ணும் இல்லையா அந்த கார்பன். ஸோ உங்களுக்கு ஏதாவது லோன் பேர் இருக்குமா? நோ லோன் பேர். நோ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஸோ ஆக்டெட் ரூல் வச்சு மட்டும் இன்னைக்கு நம்ம சிம்பிள் மாலிகுல்ஸ்க்கான அந்த கோவலன்ட் பாண்ட் ஃபார்மேஷனும் அண்ட் அயோனிக் பாண்ட் ஃபார்மேஷனும் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இது எல்லாத்துக்குமே இதோட எல்லா எக்ஸிஸ்டன்ஸ்க்குமே எக்ஸ்பிளனேஷன் வந்து எந்த இதுல இருந்தா நமக்கு கிடைக்குது? இந்த ஆக்டெட் ரூல். லூவிஸ் தியரி படி அவர் சொன்ன அந்த கான்செப்ட் படி நமக்கு இந்த ஆக்டெட் ரூல் ஃபார்ம் பண்றது வழியா தான் வந்து கிடைச்சது. ஸோ இதை விட அட்வான்ஸ் தியரிஸும் இருக்கு. ஸோ இது வந்து பேசிக். நம்ம பேசிக்ல இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ்க்கு போக போறோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம இதை பார்த்துருக்கோம். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சிருந்தது, பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.